நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Let's welcome ஜில்லு ஜங்கு ஜக்கு. ஓகே, இன்னைக்கு என்ன கான்செப்ட்? இன்னைக்கு அர்ச்சனாக்கா வந்திருக்கீங்க. உண்மையிலே அர்ச்சனாக்கா பற்றி சொல்லணும்னா நானும் அக்காலாம் ஒரே டயத்தில் ஃபீல்டில் என்ட்ரி ஆனால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், ஒரே டைமில் என்ட்ரி ஆனால் நுழைய முடியாது நீங்கள் ரெண்டு பேரும். எப்படி திவா? ஓகே, எப்பயாவது ஒரு டயத்தில் இந்த மாதிரி அடிச்சிடுறேன். ஆனால் பெர்ஃபார்ம் ஓகே, தேங்க்யூ. எப்படி மேடம் இருந்து எங்கள் பெர்ஃபார்மன்ஸ்? ஆமாம், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு என்ன படம்? இன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்களே ஜில் ஜங் ஜக்குனாலே தனி கிக்குன்னீங்க இல்லையா? ஆமா, நாங்க தண்ணி கிக்கு அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கிறோம். ஸோ அந்த கிக்கில் எங்களுக்கு எந்த அளவுக்கு போதை ஏறுது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமா, ரெடியா? பார்க்கலாமா? சிவா மனசு சக்தி. அதான். நீங்க என்ன பாட்டு பாடுறீங்களா இல்ல ரைம் சொல்றீங்களா? நிலா நிலா ஓடி வா, கோட்டை சரக்கு கொஞ்சம் வா, சிக்கன் 65 வெயிட்டு, 2 பெக்கு ஊத்து, ஒரு பெக்கு எங்களுக்கு, இன்னொரு பெக்கு சத்யாஜி. ஓகே, இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் டைய கழுத்து கீழே தான் கட்டுவானுங்க. இவன் என்னடா தலைக்கு மேலே கட்டியிருக்கான்? ஒருவேளை தலை ஃபேனா இருப்பானோ? ஏய் லூசு, தலைக்கு மேல தான்டா ஃபேன் இருக்கும். இவன் தான்டா ஒரிஜினல் குடிக்காரன். வாடா நம்ம குடிப்போம். டேய் எல்லாரும் கவனிங்கடா. எத்தனை பேரடா கவனிக்கிறது? இப்போதான்டா ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுத்தேன். புது வெயிட்ரா, வெயிட் பண்றா. டேய் குடிகாரன் நாய. ஆமா, நான் குடியார் நாய், இவன் பங்களா நாய். மச்சான் இவன் ரொம்ப பேசுறான்டா. மச்சி அவன் குச்சிருக்கான் மச்சி. நீ சொல்றதுனால இவனை அடிக்காம விடுறான். அவன் அச்சி உன் மண்டியை வச்சிட்டானா? நண்பேண்டா. அப்புறம் யாரு மச்சி எனக்கு சரக்கு வாங்கி தருவான்? அதானே பார்த்தேன். மிஸ்டர் குடியாரர் உங்ககிட்ட இருந்து அடி வாங்காம காப்பாத்தினானே, இவன் தான் என் ஃப்ரெண்டு. கிளாட் டு மீட் யூ. அப்படியா? ஒரு குவார்டர் சொல்ல. குவார்டர் என்ன பாஸ், ஆஃபே சொல்றேன். அப்ப சொல்றா. சொல்லிட்டு வா. சொல்றா. ஆஃப். மச்சான் இவன் ஓவரா போறான்டா. இவன் கிட்ட பேசணும்னா சரக்க போட்டு தான்டா பேசணும். ஆமா மச்சி, சரக்கு சொல்லு, நீ தான் ஸ்பான்சர். ஆமா, இவர் பெரிய கிரிக்கெட் பிளேயரு, நான் இவருக்கு ஸ்பான்சர் பண்றேன். நாய சரக்கு வேணா நேரா கேட்க வேண்டியதான்டா. மச்சி நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, நானே வாங்கிக்கிறேன். டேய் உட்கார்றா. போன வாரம் ஒரு பீர் வாங்கி கொடுத்ததுக்கு என் அம்மா பார் வாங்கி கொடுத்த மாதிரி ஓவரா பண்ண, நானே வாங்கிக்கிறேன். மச்சி இல்ல மச்சி, நானே வாங்கிக்கிறேன். நானே வாங்கிக்கிறேன்டா. டேய் சண்டை போடாதீங்க. இன்னொரு ஆஃப் சொல்லவா? சொல்றா. ஆஃப். டேய் மச்சான் இவன் ரொம்ப ஓவரா போறான்டா. மச்சி முதல்ல சரக்கு அடிக்கிறோம், அந்த போதிலே அவன் அடிக்கிறோம். கரெக்டா மச்சான், வெயிட்டர் வர சொல்லு. டேய் இந்திக்காரா வாடா. டேய் அவன் இந்திக்காரன்டா, இந்தியாக்காரன். மரியாதையா கூப்பிடணும். டேய் வாடா. டேய் இங்க வாடா. சொல்லுங்க சார். சார் கூப்பிட்டாருன்னு கேள்றான். மச்சான் தலை எழுத்து. டேய் ஆமா, என்னடா அது சட்டையில ஒரே அண்ணாச்சி பழமா போட்டிருக்க? இது எங்க அண்ணாச்சி சட்டை. ஆமா, இவர் பெரிய பலகாரக்கார ஓனரு. சொல்றத மட்டும் கேளுடா. 2 பீரு, 2 கிளாஸ், ஒரு ஆஃப் ஆயில், மேல சால்ட் போட்டு பெப்பர் தூக்கலா போடுறா. டேய் மச்சான் இவன் ரொம்ப பண்றான்டா. டேய் சீக்கிரம் எடுத்து வாடா, இவன் தொல்லை தாங்க முடியல. டேய் அப்படியே ரேடியோல ஒரு பாட்டை போட்டு போடா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த டேய் நீ கண்ணு குட்டிலடா, பன்னி குட்டி. சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். நீ யானை குட்டிடா, போடா. Hey. Hi, hello, and welcome to Ladies Choice நிகழ்ச்சி. நான் உங்களுடைய ஆர்ஜே சக்தி பேசுறேன். இது 99.3 சந்திரன் FM. இது செம ஹாட் மாமா. இது செம வீர் மாமா. மச்சி ஆர்ஜே சக்தி பேசுறாங்கடா. நான் மட்டும் ஆர்ஜே சித்தி பேசுறாங்கடா சொன்னேன். மச்சி ஃபோன் போடு, ஃபோன் போடு. போடுறா, சீக்கிரம் கலாய்க்கலாம். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில நீங்க எங்களுக்கு கால் பண்ணி உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம், உங்களுடைய நேசம் எல்லாமே ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ண முடியாது, நீ வேணா ஃபேரா ஃபுல் வாங்கிக்கோ. ஹலோ சக்தி மேடமா? ஆமாங்க, நான் தான் உங்களுடைய ஆர்ஜி சக்தி பேசுறேன். அதுக்கு ஏமா இவ்வளவு கத்தி பேசுற? நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இல்லம்மா, நான் சீரியஸா தான் பேசுறேன். நீ ஏன் இவ்வளவு கத்தி பேசுற? டேய் என்னடா அது? ஹலோ, உங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. ஆமா மேடம், ஆஃப் ஆயில் கேட்டா ஆம்லெட் கொடுத்துட்டு போறான். ஐயோ, நான் கேக்குறது உங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் ஓனர், லைன்ல ஏதோ ப்ராப்ளமா? இந்த தம்பியை வேற லைனுக்கு போடுறான். கரெக்டா சொன்னீங்க பாஸ். சார் என்கிட்ட பேசுங்க. பேசுறா. ஓகே, உங்களுடைய ஃபேமிலில எத்தனை பேர் இருக்காங்க? தம்பி 6 பேரு. 6 பேரா? வாவ், யாரா இருக்காங்க சொல்லுங்க. கிங் ஃபிஷர், மார்கோ போலோ, எவரெஸ்ட், கல்யாணி.
4 பேர் தான் சொல்லிருக்கீங்க. ஆனா கல்யாணின்னு ஒரு அழகான பேரை சொல்லிருக்கீங்க. அங்க கல்யாணி இருக்காங்க. இது லேடிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி. அவங்களே கூப்பிடுங்க, அவங்க கிட்ட பேசலாம். கல்யாணி மங்களகரமான பேர். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் சைடு கார்னர் போனார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டிங் முடிச்சிட்டு அடுத்த கட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓ பார்பரா? ஏய் மச்சான், நாம பார்ல இருக்குன்றதை எவனா கண்டுபிடிச்சான். கேமரா வச்சிருக்கானு பாருடா. ஏய் எவன்டா இங்க கேமரா வச்சுக்கிட்டு? ஏய் யாரா அது கேமரா வச்சிருக்கிறது? புருஷனுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஹலோ சார், சொல்லுங்க, நீங்க ஒரு கட்டிங்க்கு எவ்வளவு வாங்குவீங்க? அது ஓனர் தான்மா கேக்கணும். ஓனர் கிட்ட கேட்கணும். அப்பனா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற உழைப்பாளிகள். வெரி குட் வெரி குட். எங்களோட நிகழ்ச்சிக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? நாங்க எங்க கேட்டோம், நீங்களே தானே போட்டுருக்கீங்க. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான போட்டி செக்மெண்ட் இருக்கு. வாங்க. போட்டி வேணா, ஈர்ல சொல்ல. அச்சச்சோ, நம்மளுடைய போட்டி செக்மெண்ட்ல கேட்க போற கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5000 தருவோம். மச்சி போட்டி 5000. சூப்பர் மச்சி. அச்சச்சோ, நீங்க நினைக்கிற மாதிரி 5000 பீர் கிடையாதுமா, 5000 மணி. என்னது 5000 மணியா? இந்த 5000 மணியை நம்ம எப்ப கோத்து மாலை விக்கிறது மச்சான்? ஐயோ, அந்த மணி இல்லப்பா. அப்ப சிவமணியா இல்ல போண்டா மணியா இல்ல கவுண்ட மணியா? மச்சான் கவுண்ட மணி வேணாம், அவர் நம்மளையே கலாச்சிருவாரு. சரி, என்ன கேள்வி கேக்குறீங்களோ கேளுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப டிஃபிகல்ட்டான क्वेश्चन. பெண்களை வச்சு படம் எடுத்த டைரக்டர் யாரு? டேய், சொத்தை வச்சு எடுத்தீங்க, வீட்டை வச்சு எடுத்தீங்க, இப்ப பொம்பளை வச்சு எடுக்க ஆரம்பிச்சீங்களாடா? நான் கேட்டது டைரக்டர் யாரு? அவரா? விசு மேடம். விசு கோதாவரி. வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடை கீழடி, இந்த பக்கம் ஒரு கோட்டர் வை, அந்த பக்கம் ஒரு ஃபுல் வை. ஹலோ, பதில்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. விசுன்றது சரியான பதில். விசுவோடைய 100வது படம் எது? மச்சான் நான் சொல்றேன், விசுவோட 100வது படம் விஸ்வரூபா. அதுல விசு ஒரு தீவிரவாதி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு கோடை கீழடி. இந்த தீவிரவாதி இங்க வரக்கூடாது, இந்த தீவிரவாதி அங்க கூடாது. ஹலோ, இது என்ன வம்பு? ஓ, சிம்புவா கேக்குறீங்களா? அவர் விரல ஆட்டுறவர்ல, விரல விட்டு ஆட்டுறவரு. எல்லாரும் அங்க குடிச்சிருக்கீங்களா? ஐயோ சாரி மேடம், கண்டுபிடிச்சிங்களா? வாசனை வருது போயிருக்கு. வெரி குட், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க மேடம். உங்களுக்கு ஒரு 5000 அனுப்புறேன். டேய் மேடம்க்கு ஒரு 5000 கொடுறேன். மச்சான் இது செம ஆட்றா மாமா. டேய் நீ ரொம்ப ஆட்ற மாமா, போடா. ஆடுவா போடா. நான் ஆட. ஏய் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு. ஏய் யானை குட்டி. அப்படி கேமரா பாஸ் சொல்லிட்டு போடா நாயே. போடா. ஏய் மச்சான், இன்னைக்கு சரக்கு அடிச்சது போதா, வா நம்ம கிளம்பலாம். பஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா நீங்க ஆஃப் சாப்பிடாம போறீங்க. பாத்தியாடா, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ப்ளீஸ் சாப்பிட்டு. ஐ ஆர்டர் நவ, யூ ப்ளீஸ் சாப்பிட்டு. ஓ நீ ஆர்டர் பண்றேன்னு சொல்றியா? பாத்தியாடா, இவன் தான்டா உண்மையான நண்பன். ஆர்டர் பண்றா. ஆஃப். மச்சான் இவன் சொல்ல தாங்க முடியலடா. போடா. ஓவா சங்கா முடிஞ்சிச்சு. இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. சொல்லுங்க ரோபோசங்கர். காருக்கு வேணும் 4 டயரு. இவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சிரிச்சு வலிக்குதியா வயிறு. நம்ம நிகழ்ச்சினாலே ஒரே ஃபயர். எப்படி இருந்துச்சு சார் உங்க பெர்ஃபார்மன்ஸ்? நம்ம ஜெயச்சந்திரன் அவர் அருமையா அற்புதமா நடிக்கிறார் இல்ல? அவர் ப்ரொஃபஷனல் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஜீவா கேரக்டர், அவர் நம்ம திவாகர்ல ரொம்ப நல்லா இருந்தது. என்டர்டெய்னிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. அர்ச்சனா மேடம் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்க ரொம்ப லைவா இருந்தது. டோட்டலா இந்த சீனை வந்து லீட் பண்ணி கொண்டு போனது திவாகர். ஏன்னா திவாகர் நான் ஸ்டாப்பா வந்து எங்கேயுமே டைமிங் மிஸ் இல்லாமல் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக சீன் ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்க. அண்டு ஜார்ஜ் சொல்லவே வேணாம், எப்பவும் போல் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஷார்ட் பண்ணினா கூட, ஒரு 2 ஷார்ட் டைலாக் பேசினா கூட அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச பஞ்ச் போட்டு அழகாக அந்த லாஸ்ட்டாக வரும்போது என்ன ஒரு பாட்டு பாடிட்டு போனீங்க. அந்த இடத்துல அந்த பஞ்சுக்காக ஒரு லிட்டில் பிட் வெயிட்டிங் வேறு, சொன்ன உடனே அப்படியே போயிட்டீங்க. அதை பேலன்ஸ் பண்ணி அழகாக கொண்டு போனீங்க சீனை. அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நீங்கள் பண்ணினது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப பிடிச்சது. அப்படி சொன்னீங்கன்னா ஒருவேளை போதையில சொன்னீங்களோ நான் நினைச்சேன்.